ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஒரு கதை சொல்லப்படேன். இந்த கதையோட எடிங் போலீஸ் நம்பர் ஒரு ஊரில் ஒரு திரியில் போயிட்டு இருந்துச்சான். அங்கே எதுவும் பிரச்சனை நடந்துடக்கூடாது, யாரோட திருடக்கூடாதுன்னு அங்கன்னு போலீஸ் நின்றுட்டு இருந்துச்சான். ஆனால் அதில் ஒரு போலீஸ் மட்டும் குழந்தைங்கள அப்பா அம்மா பலூன் வாங்கி கொடுக்கறது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறது, அவங்க கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுக்குறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போதைக்கு இன்னொன்று போலீஸ் வந்து, என்ன சார் டியூட்டியெல்லாம் நல்லா போதா அப்படின்னு கேட்டார். நல்லா தான் போகுது, ஆனால் சின்ன ஒரு கவலை தான் அப்படின்னு சொன்னார். என்ன கவலை அது அப்படின்னு கேட்டான். இல்லை, இது இருக்கும், நான் ஒரு தடவை கூட என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைங்களோட சந்தோஷத்தை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், ஏன் சார் வாங்கிட்டாங்க, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுப்பாங்க போலீஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அங்கே போலீஸ் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த போலீஸ் போய் பலூன் விற்கிற காரர்கிட்ட போய், எவ்வளோப்பா பலூன்னு கேட்டாராம். என்ன சார் புதுசாக வந்துருக்கீங்க, யாருக்கு, பசங்களுக்கா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம், ஒரு பலூன் எவ்வளோன்னு கேட்டாங்க. அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா எவ்வளோன்னு சொல்லி, ஒரு பலூன் தான் வாங்குறேன்னு சொன்னீங்க. வேண்டாங்க சார், நீங்கள் தான் போலீஸு, உங்கள்கிட்ட போய் காசெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா, நானே இன்னைக்கு தான் என் பிள்ளைங்களுக்கு முதன்னு வாங்குகிறேன், அதையும் நான் ஓசியில் வாங்கினேன்னா எனக்கு மனசு சரி வராது, அதனால் எவ்வளோன்னு சொல்லிடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் நான் சொல்கிறேன், 30 ரூபா சார் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் 30 ருபீஸ் எடுத்துக்கிட்டோன்னு அந்த பலூனை எடுத்து பைக்கில் வச்சு டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போனாராம். எல்லாருமே பார்த்தாங்களாம், என்னடா இது போலீஸு பலூனை வாங்கிட்டு வராது, போலீஸ் பலூனை வாங்கிட்டு வரான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அவரும் வீட்டுக்கு போய் பலூனை மறைச்சி வச்சு காலிங் பெல் அச்சாராம். அவங்க ஒய்ஃப் வந்து கதவு திறந்தாராம். அந்த பாப்பா ஓடி வந்து அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்துச்சான். அப்போதைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அந்த குழந்தை. அப்போதைக்கு அவர் கேட்டாராம், பாப்பா எப்போவுமே நான் வந்தா அப்பா அப்பான்னு சந்தோஷப்படுறியே, நான் இன்னைக்காவது ஒரு நாள் எதாவது வாங்கிட்டு வந்தேனான்னு கேட்டிருக்கியா நீனு அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னிச்சான், ஏய் நான் கேட்பேன்ப்பா, எப்படி உன்னால் முடியும், நீ தான் டியூட்டிக்கு போகிற, அப்போ எப்படி உன்னால் முடியும், அங்கேயும் நிறைய வேலை இருக்கும், கடுப்பாகும், அப்போ எப்படி உன்னால் அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியும், அதனால நான் கேட்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னிட்டேன். சரி, இன்னைக்கு நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், அது என்னன்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. என்னதுப்பா அப்படின்னு யோசிச்சுதான். அப்போதைக்கு அவர் மறைச்சிருந்த பலூனை எடுத்து காமிச்சாராம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கி அப்போ கட்டி வச்சு முட்டம் கொடுத்துச்சான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, போலீஸ் செஞ்சது நம்மளுக்காக ஒரு தயாரிப்பை செஞ்சது. அவங்க நம்மளோட சூழ்நிலையும், நம்மளுக்கு எதாவது பிரச்சனையாக இருந்தாலும், நம்மளோடது யாராவது திருடிட்டு போனாலும், நம்ம யாராவது கடத்திட்டு போனாலும் அவங்க கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ்.
அந்த போலீஸ்க்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல்லையும் தட்டுங்க. பாய் பாய்.